ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ரீ ஜோன். இன்னைக்கு ஷேக்ஸ்பியர் எழுதின சானட் 2 ரொம்ப ஈஸியா எப்படி படிக்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவோட லாஸ்ட்ல அதோட டீடைலான சம்மரி கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இவரோட சானட்டை எப்படி ஸ்டார்ட் பண்றாருன்னா, உனக்கு 40 வயசு ஆயிரும், அப்போ உன்னோட ஃபோர்ஹெட்ல நிறைய விரிங்கிள்ஸ் வந்துடும். அந்த விரிங்கிள்லாம் பார்க்க எப்படி இருக்கும்னா, ஒரு லேண்ட்ல எந்த அளவுக்கு கோடுகள் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் உன்னோட ஃபோர்ஹெட்ஸ்லாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா பீப்புள்ஸ் எல்லாம் உன்னை கேட்பாங்க, அந்த யூத்ஃபுல்லான அழகான பையன் எங்க இருக்கான்னு. அப்போ உன்கிட்ட இருக்க ஒரே ஆன்சர், என்னோட இந்த குழி விழுந்த கண்ணுக்குள்ளதான் அந்த யூத்ஃபுல்லான பையன் இருக்கான்னு நீ சொல்லுவ. ஆனா இதெல்லாம் கரெக்டான ஆன்சரே கிடையாது. ஆனா ஸ்டோரி நீ இப்படி யோசிச்சு பாரு, உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு அழகான குழந்தை இருக்கு. அப்போ உன்கிட்ட இந்த யூத்ஃபுல்லான அழகான பையன் எங்க இருக்கான்னு கேட்கும்போது எல்லார்கிட்டயும் நீ சொல்லலாம், இவன் தான் என்னோட பையன், என்னோட யூத் அண்ட் லெகசி இவன் மூலியமா இதுக்கப்புறம் கண்டினியூ ஆக போகுதுன்னு. ஸோ டியர் ஃப்ரெண்ட், சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோ, சீக்கிரமா குழந்தை பெத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஷேக்ஸ்பியர் அவரோட ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தான் இந்த சானட் 2 ஃபுல்லாமே இருக்கும். அண்ட் இதுதான் இதோட ஈஸியான சம்மரி. ஐ ஜஸ்ட் பிரேக் டவுன் இன் டு வெரி சிம்பிள் வே. இந்த சம்மரியை பார்த்துக்கோங்க, இட் மே பி யூஸ்ஃபுல் ஃபார் யோர் எக்ஸாம். அண்ட் அடுத்து என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.